மல்கியா சொல்றதை கவனிங்க. 6ஆம் வசனத்தில் பாருங்க. 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். உண்மையை சொல்லுங்க. கல்யாணத்துக்கு நம்மால் சீக்கிரம் போகிறாங்க. கிறிஸ்தவன் பேங்க்கில் போய் மேனேஜரை பார்க்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போய் கை கட்டி வெளியே நிற்கிறாங்க. எஜமான் மீட்டிங் போட்டால் பார்க்குறாங்க. இன்னைக்கு எங்கே தெரியுமா நம்ம தவற விட்டுருக்கோம்? எங்கே தெரியுமா ஆரோக்கியத்தை தவற விட்டோம்? எங்கே தெரியுமா சுகத்தை தவற விட்டோம்? சர்ச்சு தானே, ஆராதனை தானே, ஆண்டவர் தானே, கூட்டம் தானே, இந்த ஜபம் தானே. சாத்தான் வரும்போது தேவனை கனம் பண்ண விட மாட்டான். சாத்தான் வரும்போது தேவனை கனம் பண்ண விட மாட்டான். நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி யாரை சொல்லியிருக்கார் தெரியுமா? நல்லா கவனித்து பாருங்கள். நேரம் இல்லாதனால நான் எல்லாத்தையும் வாசிக்கல. ஏசாவை சொல்லி தான் தொடங்குறார். யாக்கோபை நேசித்தேன், ஏசாவை தள்ளுன்னு நீ நினைக்கிறியாப்பா? இல்லைப்பா, ஏசா என்னை அசட்டை பண்ணிட்டான்ப்பா. ஏசா என்ன பண்ணிட்டான்? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கிறதுன்னு முக்கியம் இல்லை. ஒரு வியாதி வந்தால் நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேன், உங்கள் தொழிலை விட, உங்கள் காரியங்களை விட, உங்கள் எஜமானனை விட, உங்கள் படிப்பை விட, உங்கள் பலத்தை விட, உங்கள் ஞானத்தை விட கடவுளுக்கு பயப்படுங்க. நான் சொல்கிறேன், நான் வந்து நல்ல கவனிங்க. எஜமானுக்கு கூட லேட்டாக போயிருக்கேன், ஆனால் தேவனுக்கு லேட்டாக போக மாட்டேன். எஜமான்கிட்ட கூட திட்டு வாங்கியிருக்கேன். எஜமானெல்லாம் நான் பெருசாக நினச்சதே இல்லை. ஆனால் நம்முடைய எஜமானுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்க வேண்டும். இது இல்லவே இல்லைங்க. இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நான் சாதிச்சிருவேன், நான் வளர்ந்துருவேன். ஏசாட்ட இல்லாத சொத்தா, ஏசாட்ட இல்லாத மலையா, ஏசாட்ட இல்லாத பணமா, ஏசாட்ட இல்லாத ஊரா, ஏசாட்ட இல்லாத கிராமமா, ஏசாட்ட இல்லாத செழிப்பா, ஏசாட்ட இல்லாத எது? சேஷ்டபுத்திர பாகமே ஏசாட்ட தான் இருக்கு. எது இருக்கு? சேஷ்டபுத்திர பாகமே. பெரிய ஜோலி இருந்துச்சு, பெரிய பதவி இருந்துச்சு. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. தம்பிங்களா, நான் கொஞ்சம் பின்னாடி உட்காரு, பின்னாடி போ. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை மட்டும் சொல்லிக் கொடு. பின்னாடி அவனை பின்னாடி கூப்பிடுறா தம்பி, நான் பின்னாடி உட்காரச்சு. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை மட்டும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. வேறு ஒன்றுமே சொல்லிக் கொடுக்க வேண்டாம். அவன் கண்ணு குட்டிகளை போல் வளருவான். அவன் தெருவில் போகும்போது தேசம் அவனை பார்க்கும். நீங்கள் இதை மட்டும் சொல்லிக் கொடுங்க. அவனை வாட்ச் பண்ணுங்க. நான் இப்படி வாட்ச் பண்ணுற வேலை இல்லை. நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற நேரத்தில் நிற்கிறேன். இருக்கிற குறைவா நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட வேண்டியது வராது. ஆனால் பிள்ளை தேவனுக்கு பயப்பட மாட்டான், படிப்புனா பயப்படுறான். நம்ம பிள்ளைங்க சொல்லாமலே நைட்டு உட்காந்து புக் எடுத்து படிக்குது. யார்? நம்முடைய தேவன். ஆண்டவர் கேட்குறாரு, எனக்கு இங்கே பயம்னு நடுங்குங்க. கர்த்தருக்கு முன்னாடி பயப்படுங்க. உங்கள் வாழ்க்கையில் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சுகமாக இருப்பீங்க. இன்றைக்கி சொல்கிறேன், படிப்பை மேன்மை பாராட்டின எத்தனையோ பேர் சரீர சுகம் இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்க்குறாரு. உலகத்தை மேன்மை பாராட்ட எத்தனையோ பேருக்கு சரியான சுகம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய சட்டைகளின் நிழலில் ஆரோக்கியம் இருக்குது. அவருடைய சட்டைகள் நிழலில் உங்களுக்கு சுகம் வேணும்னா கடவுளை முக்கியப்படுத்துங்க. ஆண்டவரை கனம் பண்ணுறதில் முக்கியப்படுத்துங்க. காலையில் எழும்பி அவரை தேடுகிறதும், அவரை நேசிப்பதும், அவருடைய சமூகத்துக்கு வருவதும் எனக்கு முக்கியம். எஜமான் எத்தனை மணிக்கு வர சொன்னால் எத்தனை மணிக்கு போகிறோம்? சபைக்கு மட்டும்தான். எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு காரியங்களை வச்சுக்கிறோம், நமக்கு ஒரு நீதியை வச்சுருக்கோம். ஆண்டவர் என்ன கேட்குறார்? அவன்கிட்ட போய் அதை செய்வியா? என்கிட்ட மட்டும் செய்கிற. 2 தடவை ஃபெயிலாகி கீழே விழுந்தோன்னா நான் ஆண்டவர் ஏசா மாதிரி அழுகிறேன், என் வாழ்க்கை போச்சே, என் வருஷம் போச்சே. அப்போ நீ ஃபீல் பண்ணுற? இப்போவே நீ அவருக்கு பயப்படுப்பா. உன்னை கொளுத்த கன்று போல கர்த்தர் ஓட வைப்பார். அப்பயே நீ ஃபீல் பண்ணுற? ஆண்டவரே நீங்கள் தந்துடுவீங்கன்னு தானே நினச்சேன். ஆண்டவர் கேட்குறாரு, எனக்கு கிடைக்க பயம் எங்கே? அன்னைக்கு பாஸ்டர்மார்களே கடவுளுக்கு பயப்படலையா? என்ன பண்ணியிருக்கான்? மக்கள் ஒரு கன்றுக்குட்டியை கொண்டு வந்தா, மக்கள் ஒரு ஆடை கொண்டு வந்தா, அவன் அந்த பக்கம் தள்ளிட்டு நசல் கொண்டதை எடுத்து பலி செலுத்திட்டு இதை வியாபாரம் பண்ணி சோப்பில் போட்டான். எப்படி? ஒரு 500 ரூபாய் கூட கிடைக்குமா? ஏதோ ஒரு கணக்குக்கு பலி தானே, பலியை செலுத்து, நீ வந்து கும்பிடு, நீ கொடுத்தது போ. ஆண்டவர் கேட்கிறார், ஊனமானதையும் நசல் கொண்டதையும் பிடிச்சிட்டு அதெல்லாம் ஒரு பொல்லா பிள்ளைங்கிறிய, அதை கொண்டு போய் உன் ஆபீசருக்கு கொடுப்பியாப்பா?
ஞாயிற்றுக்கிழமையே நம்ம தோல்வி தொடங்கிடும். அப்புறம் உட்காந்துட்டு திங்கக்கிழமை பலவீனம்னு சொல்லுவோம். ஆனால் யாருமே வேதத்தை பார்க்குறதே இல்லை. ஞாயிற்றுக்கிழமையே தொடங்குது தோல்வி. ஆமாம், அடுத்த நாள் காலையில் துள்ளி குதிச்சு ஓடுற மாதிரி போவோம் திங்கக்கிழமை. அப்புறம் எப்படி மாறுறோன்னு நமக்கு தானே தெரியுது. என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை கனம் பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதனுடைய முழு பகுதியும், இந்த அதிகாரம் முழுசும் கர்த்தர் அதைத்தான் சொல்லிக்கிட்டே வர்றாரு. இதில் இப்படியே போய் கடைசியில் என்ன சொல்கிறாங்களாம் தெரியுமா? 12ஆம் வசனத்தில், நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும், கர்த்தருடைய பந்தி என்னவா? அதன் ஆகாரமாகி அதன் பலன், அதில் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் அதை கொடுத்து நித்திய ஜீவனை தருவேன்னு சொன்னார். இவன் என்ன சொல்கிறான்னா, இவங்க என்ன சொல்கிறாங்களா, நம்ம என்ன சொல்கிறோமா? அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்திருக்கோம். என்ன சொல்கிறோம்? எங்களுக்கு 1000 வேலை இருக்குப்பா, பந்தி தானே. நம்ம ஏன் பந்தியை டைரெக்டாக ஆசரிக்கிறது இல்லை? நம்ம பரிசுத்த குலைச்சல் ஆகக்கூடாது, கர்த்தருக்குரிய கனத்தை கொடுக்கணுமே.